முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முக்கியமான 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுது, எப்படி நமக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நச்சுன்னு 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துமா? கண்டிப்பாக உயர்த்தும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறது உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா இந்த 4 வார்த்தை வந்து தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சுற்றி பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவாக தான் நமக்கு நடக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி இருக்குது. நம்ம எதை திருப்ப திருப்ப சொல்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அதுதான் நம்ம என்ன வார்த்தைகளை பேசுகிறோமோ அதை தான் நம்மளுக்கு நடக்கும். அதனால நம்ம பேசுகிற வார்த்தையில் வந்து நமக்கு கவனம் வேண்டும். நம்ம முருகனை வணங்கும்போது முருகா முருகான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்கோ அதே தான் நம்ம பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளுக்கும் ஒரு பவர் இருக்குது. இந்த 4 வார்த்தை வந்து நீங்கள் எப்போவும் இதில் ஒரு தியானம் மாதிரி மந்திரம் மாதிரியும் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு கிடைக்கிற டைம் சொல்லலாம். அல்லது அன்றாட வாழ்க்கையில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம். இல்லை ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுது அப்படிங்கும்போது இந்த வார்த்தையை நம்ம திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வார்த்தைக்கு வந்து உண்மையிலேயே அதீத சக்தி இருக்குது. அது வந்து கண்டிப்பாக நடக்கும். அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, எல்லாம் நன்மைக்கே. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் கலங்கவே கலங்காதீங்க. எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. அது நன்மைக்கு தான் இருக்கும். நமக்கு ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது வந்து நம்மளோட நன்மைக்காகத்தான் இருக்கும். அதற்கப்புறம் 2வது வார்த்தை வந்து நற்பவி. நற்பவி என்றால் நன்மை உண்டாகட்டும். நன்மை தான் நமக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு மொபைல் அந்த டிஸ்பிளேயில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாருக்கூடையும் பேசும்போது, ஃபோன் பண்ணும்போது, பேசும்போது, இது பண்ணும்போது இந்த வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது வந்து நம்ம எப்போவுமே எல்லாருமே யூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மொபைலில் இந்த வேர்டை வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் என்னோடய ஃப்ரெண்டு நான் காலேஜ் டேஸில் படிக்கும் போதெல்லாம் எப்போ நான் அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் இந்த வார்த்தையை தான் அவள் சொல்லுவாள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 4வது வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகமே சூழ்க. நம்மை சுற்றி நன்மைகள் மட்டுமே சூழ்ந்து இருக்க வேண்டும். எல்லோருமே உடல் நலத்தோடும் மன வலிமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும். அதற்கு நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வேர்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த 4 வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.